அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் டெல்லி பயணத்தை பலரும் டீகோடிங் செய்து வரும் நிலையில் வியாழக்கிழமை காலை அவர் செய்தியாளர்களை சந்தித்திருந்தார். அப்போது பேசிய அவர் அதிமுக ஒருங்கிணைப்பு குரல் விவகாரம் தொடர்பாக அமித்ஷாவிடம் பேசியது குறித்து அவர் முழுமையாக விவரிப்பார் என்று எதிர்பார்த்த நிலையில் அவர் அந்த விவகாரத்தை கண்டுகொள்ளவே இல்லை. மாறாக அமித்ஷாவை சந்தித்துவிட்டு வெளியே வந்தபோது தான் முகத்தை மூடிக்கொள்ளவில்லை என்று மட்டும் அழுத்தமாக பதிவு செய்தார் எடப்பாடி பழனிசாமி. அன்று இரவு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்துவிட்டு நான் அரசு காரில் வரும்போது எனது முகத்தை துடைத்ததை முகத்தை மூடிக்கொண்டு வந்ததாக தமிழக ஊடகங்கள் பத்திரிகைகள் செய்தியாக வெளியிட்டன. இது வேதனை அளிக்கிறது. பரபரப்பான செய்திகள் கிடைக்கவில்லை என்பதற்காக இதை பரபரப்பாக்குவதா? ஒரு தலைவரை, கட்சியின் பொதுச் செயலாளரை வேண்டுமென்றே திட்டமிட்டு அவதூறாக சித்தரிப்பது சரி கிடையாது. கரூரில் நடைபெற்ற திமுக முப்பெரும் விழாவில் பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் நான் முகத்தை மறைத்துக் கொண்டு வந்ததாக பேசியிருக்கிறார். சிறுபிள்ளைத்தனமாக முதல்வர் இப்படி பேசுவது முதல்வருக்கு அழகே கிடையாது என்று பழனிசாமி தெரிவித்துள்ளார்.